ஹே ஷாம், என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சது எது? ரொம்ப பிடிச்சது எல்லாமே தான். எல்லாமேனா? என்கிட்ட எது இல்லையோ அது எல்லாமே தான். எச்சி, நான் அது ஒன்றும் கேட்கல. பின்ன நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு கேட்டேன் லூசு. சிப்போ, நான் கிளம்புறேன். ஹே, எங்கே போகிற? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா? உன்னை ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே ஒரு ஓவியம் வரையணுன்ட்டு ஆசை. அதுதான் உலகத்திலே ரொம்ப அழகான ஓவியமாக இருக்கும். அந்த ஓவியம் இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஓவியமாக இருக்கும். அப்பா, ஐம் ரியலி லக்கி. உனக்கு என் மேலே இவ்வளோ லவ்வா? உலகத்திலே யாருமே செதுக்க முடியாத சிற்பமாக உன்னை செதுக்கி என்னோடய வீட்டில் வச்சு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா. பாருடா, என் மேலே உனக்கு இவ்வளோ ஆசையா? கடைசி வரையும் நம்ம இதே மாதிரி இருப்போமா? நிச்சயமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ப்ரஷ் பண்ணணும், ஒன்றா குளிக்கணும், ஒன்றா சாப்பிட்ணும். இப்படி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 2 பேரும் ஒன்றா செய்யணும். இதை பார்த்து நான் நாள் ஃபுல்லாக ரசிக்கணும். கடவுளே, இவனை இவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியாமல் போச்சே. என்னை இவ்வளோ ஆழமாக லவ் பண்ணுறியா? அதில் என்ன சந்தேகம்? இல்லை, சும்மா தோணுச்சு, அதான் கேட்டேன். சரி, டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். நினைக்க நினைக்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல ஷாம்? ரொம்ப. ஏன் ஷாம், நீ இப்போ சொன்னதெல்லாம் நடக்குமா? கடவுளுக்கு கண் இருந்தால் அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு கண் தருவார். அப்போ நான் என்னெல்லாம் உன்கிட்ட சொன்னேனோ அதெல்லாம் செஞ்சு திரும்ப லவ் பண்ணுவோம். கண்டிப்பாக. நிவி, இன்னொன்று உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம 2 பேருக்கும் கண் தெரியாது. அதனால் நான் இல்லாமல் நீ வாழ முடியாது, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் ஒரு நாள் ஒரே நேரத்தில் சாகணும். அதாவது நடக்கட்டும்.